2 நம்பர்ல உங்களுக்கு உங்க எனர்ஜி கூட என்ன நம்பர் சிங்க் ஆகுதோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. குவிக்கா ரீடிங் பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங்காக வரக்கூடிய கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இந்த அழகான பாபா உருவம் பொருந்திய ஒரு கார்டு தான் வந்திருக்கு. ஸோ பாபா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சிந்தனை உங்க மனசுக்குள்ள போயிட்டே இருந்திருக்கும். அந்த சிந்தனை நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு தெளிவான ஒரு பிக்சரைசேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. ஒரு மேப்பே இருக்காது, ரோட் மேப். ஓகே, இந்த ரோட்ல போனா கரெக்டான ஒரு வழிக்கு நம்ம வந்துருவோன்ற அந்த கன்ஃபியூஷனான சூழ்நிலையிலேயே இருந்திருப்பீங்க. அந்த ரோட் மேப்பே உங்க கையில இருக்காது, ப்ளூ பிரிண்டே இருக்காது. ஸோ பாபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துங்க. உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுங்க. எல்லா கன்ஃபியூஷனுக்குமே ஒரு தீர்வு எங்க இருக்குன்னா நம்ம கிட்டயே இருக்கு. அந்த தீர்வுக்கான டைமை நம்ம மைண்டுக்கு கொடுக்கணும். அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு, அதை பத்தியே பேசிக்கிட்டு, அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா பதில் கிடைக்காது. ஸோ அது லெட் கோ பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போல்ட்னஸோட ஒரு தீர்வு எடுங்க. உங்க இன்ட்யூஷனை எடுங்க, மைண்டை கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு ரோட் மேப் என்னவா இருக்கு, ப்ளூ பிரிண்ட் என்னவா இருக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் பாபா சொல்றாரு, பயப்படாதீங்க அப்படின்றாரு. ஸோ அடுத்ததா நம்பர் 2 நினைச்சவங்களுக்கான கார்டு என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு கார்டு வரது பார்த்தீங்கன்னா அழகான ரூபத்தில் பாபா வந்திருக்காரு. ஸோ பாபா அவருக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்து. இதுவும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் பாஸ்ட்லேயே இருக்கீங்க. பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தையே நம்ம மண்டையில போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னா அதுக்கு தீர்வே கிடைக்காது. அது தீர்வு இல்லாத ஒரு முடிஞ்சு போன விஷயம். அதில் இருக்க லேர்னிங் மட்டும்தான் நம்ம எடுத்து ப்ரெசென்ட்ல கரெக்டாக நம்மளுடைய லைஃப் அமைச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர் என்பது இங்கே தான் நிகழுது. ஃபியூச்சர் நாளைக்கு கிடையாது, அடுத்த நிமிஷம் கிடையாது. லைஃப் இஸ் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தான் லைஃப் உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு வேற நாளில் உருவாகிடும். நாளைக்கு தான் ஃபியூச்சர், அடுத்த நாளைக்கு தான் ஃபியூச்சர், அடுத்த வருஷம் தான் ஃபியூச்சர், அதெல்லாம் கிடையாது. இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம ஃபியூச்சர் என்பதே அமையும். ஸோ பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, அது முடிஞ்சு போன கதை. நீங்கள் நீங்களே நினச்சாலும் அதை மாற்றவே முடியாது. ஸோ ப்ரெசென்ட்ல உங்களுடைய கவனத்தை வைங்க, ஃபியூச்சரை கிரியேட் பண்ணுங்க. லைஃப் இங்கே தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ.